சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். விஜயகாந்த் நினைவு தினத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சித் தலைவர்கள் வருகையால் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள நினைவிடத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் நேரில் வந்து மரியாதை செலுத்தினர். சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் விஜயகாந்த் நினைவு தின நிகழ்ச்சிக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் அடுத்தடுத்து வருகை தந்ததால் அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து தெரிவிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்த நிலையில் 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி சேராத தேமுதிக 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் இதுவரை அங்கம் வகிக்காத தேமுதிக முதன்முறையாக திமுக கூட்டணியில் இடம்பெறுமா, தேமுதிக தவேக கூட்டணி உருவாகுமா என தேமுதிக கூட்டணி நிலைப்பாடு குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.